மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன் என்கிறார் இயேசு. நெருப்பு ஒன்றை எரிக்கிற பொழுது அது சுத்தப்படுத்தும், அது முன்னோக்கி செல்லும். அந்த சுத்தப்படக்கூடிய பொருள் நம்முடைய இதயமாக இருக்கிற பொழுது, கடவுளுடைய போதனையால் வார்த்தையால் நாம் எரிக்கப்படுகிற பொழுது, இயேசுவின் போதனை பலரை மாற்றியமைத்தது போல நம்முடைய வாழ்வும் மாறும். அதை தான் இயேசு சொல்கிறார். இது ஒரு கலகம் என்கிறார். ஏனால் தேர்வு செய்து கொண்டால் இயேசுவை நம்முடைய வாழ்வு கலகம் செய்வது போலதான் ஆகும். பிரிந்து விடுவோம். தேர்வு செய்யாதோர் ஒரு பக்கம் இருப்பார்கள், இயேசுவை தெரிந்து கொண்டோர் மற்றொரு பக்கம் இருப்பார்கள். இவருடைய வாழ்க்கையிலே இயேசுனுடைய போதனையை பின்பற்றினால் அது சமுதாய வாழ்வோடு ஒத்துப்போவாது. இயேசுனுடைய வாழ்வில் பல முன்னுதாரணங்களை சொல்லலாம். ஏழை கைம்பன் 2 காசுகளை போட்டவளை எல்லாவற்றையும் கடவுளுக்காக தானம் தந்தவள் என்கிறார். விபச்சார பிடிப்பட்ட பின்னை பார்த்து நான் உன்னை தீர்ப்பிடேன், பாவம் செய்யாதே என்கிறார். ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்கிறார். துன்பப்படுவோர் பேர் பெற்றோர் என்கிறார். அவருடைய போதனைகள் எல்லாம் இப்படி ஒரு விதமான மாற்றத்தை, நெருப்பை கொண்டு வந்தது. இயேசுவை பின்பற்றுகின்றவர்களும் அப்படிதான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு முறை இயேசுவின் போதனை வெளிப்படுத்துவதாக இருந்தால் பிளவு வரலாம், கவலைப்பட தேவையில்லை. முதல் வாசகத்திலே புனித பவுல் ரோமியருக்கு எழுதியதில் சொல்கிறது போல, அது தூய வாழ்வு, நிலை வாழ்வை நோக்கிய பயணம். அதை நாம் பரிசாக்கிக் கொள்வோம். இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.